நன்றாக அறிவோம். நன்றாக குருவார்கே குருவே துணை. அறிவோம். நன்றாக குருவார்கே குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. ஓம் குருநாதம் ஜய குருநாதம். 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 ஜய ஜய சத்குருநாதன் பாபா. ஜய ஜய சத்குருநாதன் பாபா. ஓம் குருநாதம் ஜய குருநாதம். ஓம் குருநாதம் அருணகிரிநாதம். ஓம் குருநாதம் அருணகிரிநாதம். ஓம் குருநாதம் ஜய குருநாதம். ஓம் குருநாதம் அருணகிரிநாதம். ஓம் குருநாதம் அருணகிரிநாதம். ஓம் குருநாதம் அருணகிரிநாதம். ஓம் குருநாதம் குரு கிருஷ்ணநாதம். 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 குரு கிருஷ்ணநாதம். ஓம் குருநாதம். ஓம் குருநாதம் ஜய குருநாதம். The first dedication was to all the gurus and of course Guru Krishna as well. My next dedication is to Lord Vinaya Pramani, whereby we say to him, Lord Vinaya Pramani. We sing this beautiful psalm from the Tiruppugal, and we say to Vinaya Pramani, like the Karpagam trees in the heavens, like the Sindhamani, like the Kamadhenu, the wishing cow, please make our lives compassionate, make our lives become generous. Only by making us compassionate and generous do we start embracing spirituality. ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮಾನಿ ಕಸಿವಾಯ್ಗಿ ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮಾನಿ ಕಸಿವಾಯ್ಗಿ
கசிவாகி ஒம்பத்தருத்தேனோ மணி கசிவாகி பொன் கடலில் தேனமுதே திணர்வூரி பொன் கடலில் தேனமுதே புணர்வூரி ஒம்பத்தருத்தேனோ மணி கசிவாகி இன்பரசத்தேன் பருகி பலகாலம் இன்பரசத்தேன் பருகி பலகாலம் எந்தன் உயிர் காதரவோ அருள்வாயேன் எந்தன் உயிர் காதரவோ அருள்வாயேன் ஒம்பத்தருத்தேனோ மணி கசிவாகி வளர்த்தால் அருளை கனியோனி தம்பித்தன காகவன கனிவோனே தந்தை வளர்த்தால் அருளை கனிவோனி அன்பர்தமர் காணனில்லை பொருளோனி அன்பர்தமர் காணனில்லை பொருளோனி ஐந்து கரத்தானை மூக பெருமாளி ஐந்து கரத்தானை மூக பெருமாளி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஒம்பத்தருத்தேனோ மணி கசிவாகி பொன் கடலில் தேனமுதே புணர்வூரி ஒம்பத்தருத்தேனோ மணி கசிவாகி The next two padigams that I'm going to sing comes from the Tiruppugal of Lord Arunagirinadar. Tiruppugal is a very, very sacred text that has been composed via the medium of Lord Muruga Permani when he blessed Arunagirinadar. பக்தியால் யான் உன்னை பல காலம் பக்தியால் யான் உன்னை பல காலம் பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே மாற்றியோ புகழ் பாடி பக்தியால் யான் உன்னை பல காலம் பக்தியே மாற்றியோ புகழ் பாடி
சேர்வதற்கு அருள்வாயே. முருகா 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 புத்தியை சேர்வதற்கு அருள்வாயே. உத்தமதான சகுண நீயாம் ஒப்பிலா மாமணி கிரிவாசா. வித்தகஞான சத்தினி பாதம் வித்தகஞான சத்தினி பாதா. வெற்றி வேலாயுத பெருமாளி வித்தகஞான சத்தினி பாதா. வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுத பெருமாளி. முருகா 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 வெற்றி வேலாயுத பெருமாளி. வித்தகஞான சத்தினி பாதம் வித்தகஞான சத்தினி பாதம் வித்தகஞான சத்தினி பாதம் வித்தகஞான சத்தினி பாதம். வெற்றி வேலாயுத பெருமாளி வித்தகஞான சத்தினி பாதம். வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுத பெருமாளி. வெற்றிவேல் முருகனுக்கு. The next Tiruppugal is glorifying Lord Muruga Pramani in this Arumugam state, whereby we have his 6 faces, and each one of his face gives us a different dimension into his wanting to be our protector, our sustainer in life. ஏறுமையில் 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 ஏறிவிலை ஆடமுகம் ஒன்றி ஈசருடன் ஞானமொழி பேசமுகம் ஒன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஏறுமையில் ஏறிவிலை ஆடமுகம் ஒன்றே ஆடமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசமுகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வீணை தீர்க்க முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வீணை தீர்க்க முகம் ஒன்றே. ஒன்று ரூபாய் பேர் வாங்கி நின்ற முகம் ஒன்றே ஒன்று ரூபாய் பேர் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு மாறுபடு சூரரையா பதித்த முகம் ஒன்றே பதித்த முகம் ஒன்றே. பள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்றே. மாறுபடு சூரரையா பதித்த முகம் ஒன்றே. பள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்.
ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். நீ அருளல் வேண்டும். நீ அருளல் வேண்டும். ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு. சந்ததம் வந்த தொடராடி சஞ்சலம் தொஞ்சி திடியாதே. சந்ததம் வந்த தொடராடி சஞ்சலம் திஞ்சி திடியாதே. சந்ததம் வந்த தொடராடி சஞ்சலம் தொஞ்சி திடியாதே. கந்தன் என்றும் முனை ஆளும் முருக முருக முருகவா. கந்தன் என்றும் புனை ஆளும் கண்டு கொண்டன்பதிருவேனும். கந்தன் என்றும் புனை நாளும் கண்டு கொண்டன்பதிருவேனும். தந்தையன் உண்மை புனர் போனே. தந்தையன் உண்மை புனர் போனே. தன்கரன் பண்பில் சிவை பாலா. தந்தையன் உண்மை புனர் போனே. தன்கரன் பண்பில் சிவை பாலா. செந்திலம் கந்தி கதிவேலா. செந்திலம் கந்தி கதிவேலா. தென்பரன் கொண்டில் பெருமாள். செந்திலம் கந்தி கதிவேலா. தென்பரன் கொண்டில் பெருமாள். தென்பரன் கொண்டில் பெருமாளே. கதிவேலா கதிவேலா கதிவேலா. கதிவேலா கதிவேலா கதிவேலா. கதிவேலா கதிவேலா கதிவேலா. முருகா முருகா முருகவா. முருகா முருகா முருகவா. மயிலேறிவா மயிலேறிவா. முருகா முருகா முருகவா. முருகா முருகா முருகவா. தென்பரன் கொண்டில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு. That was my 4 Tirupugals. Now I'm going to sing a few dedications, a few devotionals, and a few bhajans in praise to Lord Muruga Peruman.
பரணி ஆண்டவாம் பவனி வருகிறார் தங்க தேரினிலே நவபாஷணத்தில் உருவமைதானே போகப் பெருமாளே. பரணி ஆண்டவா பவனி வருகிறார் தங்க தேரினிலே பரணி ஆண்டவா பவனி வருகிறார் தங்க தேரினிலே நவபாஷணத்தில் உருவமைதானே போகப் பெருமாளே. நவபாஷணத்தில் உருவமைதானே போகப் பெருமாளே. பரணி ஆண்டவா பவனி வருகிறார் தங்க தேரினிலே. ஒரு கனிகாய் உலகம் சுற்ற பரணிமலை கோயில். ஒரு கனிகாய் உலகம் சுற்ற பரணிமலை கோயில். சிவக்குழந்தாய் தந்தாயுதனி வேண்டிய திருக்கோயில். சிவக்குழந்தாய் தந்தாயுதனி வேண்டிய திருக்கோயில். பரணி ஆண்டவா பவனி வருகிறார் தங்க தேரினிலே. அருகுமயில் நடமாட அருகுமயில் நடமாட அற்புத வேளாடு. அருகுமயில் நடமாட அற்புத வேளாடு. அன்ன பெரிய நாயகியும் அப்பனம் கூத்தாடு. அன்ன பெரிய நாயகியும் அப்பனம் கூத்தாடு. அன்பர்கள் துதிப்பாடு அருணகிரி தமிழ்பாடு. அப்பனம் துதிப்பாடு அருணகிரி தமிழ்பாடு. அரகர சிவ சிவ சரவண பவன் பரணி ஆண்டவா பவனி வருகிறார் தங்க தேரினிலே. நவபாஷணத்தில் உருவமைதானே போகப் பெருமாளே. பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அபிஷேகம். பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அபிஷேகம். பாரோடு சந்தனமும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம். பாரோடு சந்தனமும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம். ராஜ அலங்காரம் ஞானையன் அவதாரம். ராஜ அலங்காரம் ஞானையன் அவதாரம். அரகர சிவ சிவ சரவண பவன் பரணி ஆண்டவா பவனி வருகிறார் தங்க தேரினிலே. நவபாஷணத்தில் உருவமைதானே போகப் பெருமாளே. பரணி ஆண்டவாய் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. நவபாஷணத்தில் உருவமைதானே போகப் பெருமாளே. பரணி ஆண்டவாய் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. தங்க தேரினிலே. பரணி ஆண்டவாய் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. வெற்றிவேல் முருகனுக்கு. வற்றாத பொய்கை வற்றாத பொய்கை வளநாடு கண்டோம். மலை மேலிருந்து குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே.
முத்தாடி தந்தூர் அடியேனையாலம் முருகேசர் என்றன் மனதே வித்தாரமாகி மயில் மீதிலேறி வரவேணும் என்றன் அருகே. வெற்றிவேல் முருகனுக்கு. வேல் முருகா மால் மருகா பாபா சண்முக. நீலமயில் ஏறும் கோளுமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கையா. நீலமயில் ஏறும் கோளுமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கையா. காளி சிலம்போலி கல்கணன வரும் கந்தனை அழகியை பாடிடுவோம், கந்தனை அழகியை பாடிடுவோம். தோழி சிவகாமி காவி முத்தமிடம் சுந்தர பாலனை பாடிடுவோம், சுந்தர பாலனை பாடிடுவோம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமி.
பரமுதிர் சோலையிலே இறங்கு என் முருகாயன் முருகாயன் முருகையனி அப்பன வேளா சண்முக முருகையனி ஓம் 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 ஓம்கார முருகாயன் முருகாயன் முருகையனி அப்பன வேளா சண்முக முருகையனி எட்டுக்குடி அமைந்திருக்கும் எங்கள் முருகேசனப்பா எங்கள் முருகேசே எறைகளை ஆதரிக்கும் தங்கமயில் வாசே எட்டுக்குடி அமைந்திருக்கும் எங்கள் முருகேசனப்பா எங்கள் முருகேசே எறைகளை ஆதரிக்கும் தங்கமயில் வாசே I've been given 45 minutes. I've just got enough time to do one more bhajan. It is said in our scriptures, all our Saivite saints have come through in the 7th century AD, and they glorified God by constantly chanting His glorious name. Tirunavukarasa said, ஜலம் பூவோடு தூபம் மருந்து அறியேன், தமிழோடு இசைப்பாடல் மருந்து அறியேன், நலம் தீன்கிலை உன்னை மருந்து அறியேன், உன் நாமம் என் நாவல் மருந்து அறியேன். Meaning which, O God Almighty, I have never ever forgotten to worship you by offering the simple things. In other words, you don't have to offer an arm or a limb to do puja to God. Offer Him the most simple things. Jalam, one drop of water. Jalam poovodu dubam. You take a flower and you offer it to God Almighty. Dubam, you can take a agrabati or you can take a light lamp and turn it for God Almighty. Nalam teengilai unnai marandu ariyen. Tamilodi isai paadal marandu ariyen. Being of Tamil descent, I have never ever forgotten to chant beautiful hymns, and my tongue has never ever forgotten to chant your glorious name, O God. Those are the instructions given to us. Very, very simplistic forms of worship. You don't have to go through and spend millions and millions of rands trying to worship God. It's not on. Even the Srimad Bhagavatam says, in the Kali Yugam, the current age that we are living in, the constant chanting of God's glorious name is what's going to elevate you to a different spiritual level.
As you constantly chant God's glorious name, you'll find yourself spiritually evolving. It is said in our Puranams as well. Tirunavukarasa says in his final Padigam, Namachivaya Pramani, you have given me the sense of thinking. You have given me the capacity to think. But at this point in time, when the 9 openings in my body, in other words, death is now sitting upon Tirunavukarasas. And he says, in fact, at some point or the other, each and every one of us will die. He says to Lord Namashivaya Paramani, the 9 openings in my body is now starting to close off. But what am I thinking at this appropriate time? I am thinking of your glorious feet, Namashivaya Paramani. I am constantly chanting your name. Because when the time comes for the soul to eject itself out of this body, it must be chanting your glorious name. If it's chanting your glorious name, it will become one with you. Otherwise, it will be entrapped in what we say, the sense of Pirivikadal, that is the ocean of birth and death, or samsara in Sanskrit, that means the ocean of birth and death. We all caught up. Over the Pirivikadal. We all caught up. The soul will come down, take on a birth, go back to Namashivaya Paramani, and come back. But if we condition our mind, at that point in time, when the soul is ejecting itself out of this body, if we can chant his name, it becomes so much more easier to attain the lotus feet of Lord Namashivaya Paramani. In this case, particular case, I'm going to chant verses dedicated to Lord Muruga Paramani. Very simplistic names. If you can join me and follow me, please, I would highly appreciate it. Thank you. This is going to be my final paddle. பனிரெண்டும் கையும் வேலம், பனிரெண்டும் கையும் வேலம், ஆடிவாய் முருக. பனிரெண்டும் கையும் வேலம், ஆடிவாய் முருக. ஆறுமுக சுவாமி மகிழேறி வாவா, ஆறுமுக சுவாமி மகிழேறி வாவா. முருகா முருகா முருகா. வேலா 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 வேல் முருகையா. Join me please. வேலா 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 வேல் முருகையா. வேலா 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 வேல் முருகையா. வேல் முருகையா வேல் முருகையா. வேல் முருகையா வேல் முருகையா. வேலா 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 வேல் முருகையா. வேல் முருகையா வேல் முருகையா. வேலா 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 வேல் முருகையா. ஆறுமுக தரணி வேல் முருகையா. ஆறுமுக தரணி வேல் முருகையா. ஷண்முகநாதா சிவசுப்பிரமணிய. ஷண்முகநாதா சிவசுப்பிரமணிய.
வேலாயுதா ஓம் வேலாயுதா. வேலாயுதா ஓம் வேலாயுதா. வேலாயுதா ஓம் வேலாயுதா. ஆறுமுகதரணி வேல்முருகையா. சண்முகநாதா சிவசுப்பிரமணிய. வேலாயுதா ஓம் வேலாயுதா. வேலாயுதா ஓம் வேலாயுதா. ஓம் சரே வனே பவ சிவ ஓம் சரே வனே பவ சிவ ஓம் சரே வனே பவ. ஓம் சரே வனே பவ சிவ ஓம் சரே வனே பவ சிவ ஓம் சரே வனே பவ. ஓம் சரே வனே பவ சிவ 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 ஓம் சரே வனே பவ. வெற்றிவேல் முருகனுக்கு, வேளான வேலனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு.
Namaste, Namaskaram to one and all. Dedication to Lord Muruga in this beautiful month of Thai. So what was the topic supposed to be today? Before we go there, once again, I'm going to echo what Michelle said. Our father, Tamo, is an household name in Phoenix. So every time this father is rendered beautiful seva, and this is what is actually basically leaving beautiful footprints for everybody else to take up this to our culture in regards to that. So what we are supposed to talk about today, anybody knows? We're supposed to talk about mother today. Tomorrow we are having the Sapti Puja. So mother, most people, if you look at mother people, the Adi Parasakti, the Supreme Mother. The Supreme Mother, put it this way, nothing moves in this universe without her. She is so supreme in terms of energy, in terms of the cosmic magnification, in terms of the macro. She moves the universe. So all the planets are moving by what energy? The same energy. You are moving by the same energy as well within you. That Shakti is in every living entity in the universe. So this mother, basically, in terms of the microscopic, which is how it affects you in that context. So mother is basically, she gives you everything. So very beautifully in terms of Uma Devi, she gives you sustenance. In terms of Genga Baba, she gives you water. So all the elements that need for your sustenance come from mother. She is the feminine aspect. Even the great Gayatri Mantra is the feminine part in that context. So mother is unselfishly serving the whole of creation. So we see the beautiful mother of Mari Amman in the center Mulistan, which is the presiding deity of this particular temple. Why Mari Amman? She comes from, in terms of India, we came from the rural areas, our forefathers came from the rural areas, they were predominantly farmers. Farmers need what? They need rain. They need rain. Without rain, the crops can't grow. So their main deity was pretty much Mariam. If you go to the north of India, where it's mostly battles, they go pray for Durga. Different aspect. Same mother, different connotation in regards to that. But in terms of mother people, to know this mother, the power of this mother, there's a beautiful book called Devi Mata. What is it called? Devi Mata. It's available at the Ramakrishna online store. If you are interested in mother worship, it gives you all the battles of mother taken from the Markandeya Purana. Now, who is Markandeya? So Markandeya was one of the devotees that was given a boon that he can leave anytime he wants to leave this earth. So he was given an extended, he had no limit to his life. He can leave whenever he wants to leave. He was given with a boon. So the story goes in terms of that, he was this couple, ardent devotees of Namasivaya. They were so dedicated to the Lord, but the only thing was short for them, they didn't have a child. They never had a child. But the Lord entered them in their subconscious mind and said, I'll grant you a child on condition. You have to choose, do you want a child that's going to live only up to the age of 16? Or you want a normal child that will grow old with you and maybe look after you in your old age? So what do you think those parents decided? How many had the first option? A divine child that lives to 16? Hands up. Or a normal child that's going to be giving you grandchildren? But what did that couple decide? A divine child. Reason being is, people, the ultimate goal is salvation, mukti.
If your child is on the spiritual path, guess what? You got no stress. Because the destination is there. So this child was given, they had a child, and then as the child grew up, came near the age of 16, the parents said, we have to explain this child because this child is going to die at 16 years old. So they sat him down and they explained it. And what do you think the child went and did? He's a youth now. So he went in deep meditation to the Lord. In deep meditation to the Lord. So when it's time to exit this world, Yamraja was coming for him. He went into the temple and he held Namassiva. And Yamraj tried to take his life. And he was kicked out of the temple by Namassiva. And he was given that boon. At that moment, he can live as long as he wants. And he can leave. So from the Markanda Purana, the Devi Matam stories come from that one. The mother's battle. So if you learn to Lord Muruga, you look at Lord Muruga, the Sakti well, which is the power of Sakti. Even Lord Ganesha, the power of Sakti is infused in Lord Ganesha. She manifests from her. The Sakti well that Murugan used to destroy Surabhatam, remember it was a 6-day war. By that supreme power of Sakti, by the verb, he was able to destroy Surabhatam. So this mother is supreme in all aspects, people, in that context. I'll just give you one battle in terms of one of the battles in terms of Mahasura, which is the great Surya. In that battle, people, he was dominating all the logos. Devalogam, he took over all the portfolios, all the devatas. He was ruling, but he was not a just ruler. He was very evil in this context. And all the deities appealed to the Murmurti, Brahma, Vishnu, and Rudra to basically bring an end to Surabhatam because it's causing havoc. And through the medium, Durga Shakti appeared. All the Shaktis from all the Devatas fused together and Durga Shakti appeared. And then she walked into Surabhatam, Mahasura's kingdom. She walked into his kingdom. And some of his attendants saw her beautiful as ever. They rushed to tell Mahasura, there's a beautiful damsel in here. He said, go, bring her and come. So they said, no, listen, my master wants to meet with you. She said, listen, I don't want to meet with anybody. So they were very persistent. They went back to Mahasura. And Mahasura sent them again. They said, listen, go and explain to her who I am. All the exploits that I've done, what I do, what I've earned, and all those things. And they came back and said, no, I'm only hand my hand to marriage for the one that can defeat me in battle. So she threw down the gauntlet. She threw down the challenge. So he sent one of his small battalion to go drag this woman to the palace. So they come and the commander was telling her to please come. And she refused and the commander rushed to grab her. And she only made one sound. She made and he went into ashes instantly. In an instant, he was reduced to ashes. Let us take over an hour. So in that moment, that instant, he went into ashes. You think the rest of them stood there? They all ran away. Then he sent two of his strong warriors, Channa and Munda, supreme in terms of their fighting skills. She took both their heads off.
a Chamundi temple in India, in Mysore. I think it's got about 1,000 steps to get up to that temple. Beautiful temple dedicated to that incident. Chamundi. So like that, Mother went through many battles destroying evil forces to create a balance back onto the earth, to protect her creation. That is why it is said, if you want to succeed in life, in terms of the material aspect, whatever you want shall grant you. Whether it's happiness, whether it's food, and so forth. So it won't give you a lot of it. It won't give you lots of numbers. But she will sustain you, so your house will never dry. It will always be nourished with her power. So, in terms of where we are, in terms of Mother, how do you worship Mother? Our Father expressed it very well there in terms of offering a cup of water, flowers, and so forth. But the greatest gift you can give to Mother is what? Respect nature. Respect nature. Because she is that. And if you see the abuse of nature that happened in the last few decades, and we're complaining now because that consequence of that abuse is coming now in global warming, in terms of thunderstorms, in terms of hail, in terms of floods, and so forth. And some of us even say, oh, Mother got no eyes. But it's our action that is creating the reaction. So we got to respect nature in all its manifestations. People don't abuse nature. Don't abuse nature. Because nature is working in harmony with all the species. Every species is in tune with nature. So if you look at the tsunami that happened, you'll find all the animals before the tsunami, they all moved to higher ground. And who got caught? The humans got caught. Why? We are not in tune with nature. We're far away from nature. We're not in tune. That is why Sadhguru even says, if you're going to get in touch with nature, walk barefoot on the sand, on the grass. Walk barefoot. Sit down. Feel the earth. Observe nature. Watch the trees. Watch the birds. All that. Come in tune with nature. That's the biggest way you can serve this Mother. Because she serves you abundantly. So I'll give you a few examples how she serves you in terms of that. So in the first mantra of the Rig Veda, which is the oldest in terms of written scripture, Agnim Ide Purohitam Yajasya Deva Dikvijam. So Agni, which is what we know as fire, but remember Agni, there's three manifestations of Agni. The sun, the heat, and fire. Agni sustains this whole universe in terms of that aspect. So without that, there is no life in regards to that. But like that, how she serves, the rivers are flowing for who? For creation. The fruit, the tree is bearing fruits for who? Who's eating the fruits? Who is eating them? The cow is producing milk for who? Who's devouring most of the milk? We. A simple thing like a bee, a simple insect like a bee, that goes out every sunrise and tries collects nectar from all 3,000 flowers per day and brings it to the hive to produce honey. Who's eating the honey? We eat it. But in that process, they are creating pollination. Otherwise, there will be no fruit. You have to have pollination for or for anything to survive in terms of that, flowers and so forth. So the bee
produces, as I said, it creates such a vital entity. And there's other things that actually, in terms of nature, is serving humanity in that context. So like that, we are supposed to serve. Like our Father is serving. He's doing, at his age, he's still serving community. He's still serving divinity. Creating this ambience in terms of his songs. Giving some discourse as he's doing that. In trying to invocate or uplift whoever he comes in contact. Such a beautiful role model that we have in regard to that. So he is serving in many ways in that time. So like that, we're supposed to serve as well. We're supposed to serve humanity in that context. How do you serve? By giving them food charity. Joining organization, because when you join an organization, it doesn't have to be this organization, people. If you join any organization, you are serving community at large through that organization, because they have programs that they have instilled in the organization where they're serving food, hosting functions. Sorry, it doesn't remind me to shut up. I put more on that. Otherwise, this goes away. So, like that, people, even they say, as much as we have the four conceptions of Dharma, Artha, which is accumulation of wealth, remember to only, they say if you only spend the wealth of yourself and your immediate family, you're eating your own self. What they mean by that? You're supposed to share how divinity is sharing. So divinity is sharing unselfishly. Like that, we're supposed to serve the underprivileged, all the people that, because we are maybe at the stage where we are affordable, we can share some of that wealth to uplift communities, uplift poor people, and generate a whole purpose of seva. People are going to stop there. As I said, we promised we're going to finish on time. We're going to ask the Father to conclude. Well, Moro. My apologies. Well, Muruga, எங்கள் வெற்றி வேல் திருமுருகா சரவண பவனி ஷண்முகநாதா சரவண பவனி ஷண்முகநாதா வரும் தரும் வடிவேலா முருகா வனமறை தந்திரப்பா வேலம் மயிலம் தேர்வ கொடியும் துணையாய் வரணமையா முருகா துணையாய் வரணமையா வேலா வேலா கதிர்வடி வேலா வழிகாட்டும் வேண்டும் அப்பா வேலவா வினைத்தோறும் வரணமையா அருள்வடி வாக்கியே அமர்வோர் தலைவா ஆறுபடை முருகையா கந்தப்பா ஆறுபடு முருகையா ஆரலன் அரசி ஆர மோகனி வரிகாட்டும் வரணும் அப்பா முருகா வேதனை தீருமையா அலைகள் ஆடிடும் செந்தோர் முருகா அசுரனை அரித்தவனி முருகா அசுரனை அரித்தவனி சேனா
நாராயணி வாழ்வினை தந்திடப்ப முருகா வாழ்வினை தந்திடப்ப எங்கள் முருக அழகிய நரக அருள் பூரிப்பாய் முருக எங்கள் அமரோர் தலைவணிவ தமிழன் அமுதே தமிழன் சுவையே தமிழன் கடவுளைவார் தேனே தமிழன் கடவுளைவார் அருள் தரும் திருப்புகழ் பாடி வந்தோம் ஜீவனை போற்றிடப்ப முருகா நல்வினை காத்திடப்ப வேல் 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 முருகா எங்கள் வெற்றி வேல் திருமுருகா சரவண பவனி கண்முகநாதா வரும் தரும் வடிவேலா முருகா மனமறை தந்திரப்ப ஆரிரோ தருந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேற்பை குருசை தனிவேல் வாழ்க கொக்குரம் வாழ்க செவ்வேல் எரியை மஞ்சை வாழ்க யானைத்தான நன்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீ அடியார் எல்லாம் முருகா 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 கல்லாப்பிரியம் கருடாப்பிரியம் கசுந்துருகை எல்லாப்பிரியம் இனியாப்பிரியம் நின்னைந்தருத்தை சொல்லாப்பிரியம் துதியாப்பிரியம் தோராப்பிரியம் எல்லா பிரிகளையும் பொறுத்தருவாய் கட்சிய கம்பனி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வெற்றிவேல் முருகன வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா ஹரிவோம் சாந்தி சாந்தி சாந்தி